வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது சோயா பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த சோயா சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமா சைவம் இருப்பவர்களுக்கு இந்த சோயா சாப்பிடும்போது நிறைய புரத சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதமான சோயா பிரியாணியை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு புரதம் அப்படிங்கிறது இயற்கையாவே இறைச்சி, முட்டை இதுல இருந்து கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சைவம் சாப்பிட்றவங்களுக்கு புரதச்சத்து அதிகமா கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுக்காக இந்த சோயா அதிக அளவில் எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சரி, எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீல் மேக்கர் பிரியாணி சமைக்கிறதுக்கு இந்த மீல் மேக்கர் ஒரு கப் அளவு நல்லா தண்ணியில ஊற வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுசாக இருக்கிறது எல்லாமே உப்பு இந்த மாதிரி பெருசாயிரும். ஸோ மீல் மேக்கர் நிறைய தண்ணியில் உறிஞ்சிருக்கும். அதனால் அந்த மீல் மேக்கர் நல்லா பிழிஞ்சி தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட சில மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா மீல் மேக்கருக்குன்னு எந்த ஒரு தனியான சுவையும் கிடையாது. ஸோ அதனால் அதை அப்படியே பிரியாணியும் செய்யும்போது அந்த கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக அப்போ நமக்கு டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணால் மீல் மேக்கர் கூட சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து சிறிது நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதில் சேர்க்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சிருங்க. உங்கள் மீல் மேக்கர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தோட அளவு கூட்டிக்கங்க. பிரியாணி தயார் பண்ணுறதுக்கு முன்பு ஒரு மசாலா தயார் பண்ணோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, பட்டை சிறிதளவு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமா புதினா இலைகள், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுப்புல குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சேர்த்துருங்க. அது கூட பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் அந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. அதன் பிறகு அது கூடயே மசாலா அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, அது அந்த பேஸ்ட் அது கூட சேர்த்துருங்க. அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸ்க்கெல்லாம் கட் பண்ணி நல்லா பழமான தக்காளியாக இருக்கணும் போட்டுருங்க. அது கூட நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்குங்க. நாட்டு தக்காளியும் போது புளிப்பு சுவையை கொஞ்சம் கூட்டும். அதனால அந்த பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இந்த தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த ஊறி இருக்கும் இல்லையா மீல் மேக்கர், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நான் அரிசி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2லிருந்து ஒரு 2.25 அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த அரிசியை அதில் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு புதினா இலைகளை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மேலும் பார்த்தீங்கன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு 2 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் விசில் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அருமையான சுவையான மீல் மேக்கர் பிரியாணி தயாராகிரும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாதுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.